வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வு வருகிற மே 22ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு மேலும் மத்திய வங்கக்கடல் சென்ற பிறகு மே 24ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடைந்து அந்தமானுக்கு வடக்கு பகுதி செல்லும் பொழுது ஒரு புயலாக வலுப்பெற்று வங்காளதேசம், மேற்கு வங்கம் இந்த இடங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது. மே 27ஆம் தேதி கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரபிக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு அரபிக்கடலில் வரும் காற்றை தன்வசம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதால் தமிழகத்தில் மழைப்பொழிவு சற்று வருகிற நாட்களில் குறைந்தே காணப்படும். மேலும் இந்த நிகழ்வு 22ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும், மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே சற்று குறைவான பரப்பில் குறைவான மழையே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று அதிகாலை நேரங்களில் மதுராந்தகம், மேலும் சென்னை, தாம்பரம், விழுப்புரம் இந்த இடங்களில் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து லேசான மிதமான மழை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது. மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் காரைக்கால், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் முன்னேறி லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கேரளாவுக்கு பரப்பில் அதிகரித்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை சாரல் மழையாகவும், கிழக்கு பகுதி பெரும்பாலும் இன்று ஒதுக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்கங்கே ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே இன்று குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், சீர்காழி, சிதம்பரம் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி. மேலும் வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலைக்கு இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, கடலூர்,
மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கும்பகோணம், நெய்வேலிக்கு கனமழையாகவும், கும்பகோணம் மாவட்டங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏதாவது ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மேலும் மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதியம், மாலை நேரங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவு நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 22ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு, மேலும் நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக, திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் சற்று கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு குறைவான மழையே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளை மே மாதம் 22ஆம் தேதி தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல், தேனி இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு நாளை மே மாதம் 22ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே மாதம் 23ஆம் தேதி அரபிக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி கேரளாவுக்குள் நுழைந்துவிடும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 23ஆம் தேதி, மே 24ஆம் தேதி வங்கக்கடலில், மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரியில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் மிதமான மழையாகவும் மாறி மாறி அமைந்து கொண்டு இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தில் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் சாரல் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் லேசான சாரல் மழை மே மாதம் 24ஆம் தேதி. மேலும் வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு, கேரளா, கர்நாடகாவுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் 24ஆம் தேதி மேலும் மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மழை முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மே 24ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு, அதுவும் மே 23ஆம் தேதி வரை மட்டுமே தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. மே 24ஆம் தேதி ஒரு இரு இடங்களிலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை மே 27ஆம் தேதிக்கு பிறகு தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தொடரும். தமிழகத்தில் ஆங்காங்கே நிகழ்வின் காரணமாக, கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் மழைப்பொழிவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் மழை சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் தம்புள்ளை, கண்டி, அதற்கு மேற்கு கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாக கிடைத்தாலும் மேற்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வவுனியா, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், புத்தளம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திரிகோணமலை, அனுராதபுரம், மேலும்
மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஒரு பரவலான கூடுதலான கனமழை என்பது தம்புள்ளைக்கு மேற்கு பகுதி, கண்டிக்கு மேற்கு பகுதி, ஹம்மந்தோட்டக்கு மேற்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே 21 ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே 23, 24, 25 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மே 25 குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிழக்கு உள்ள கடற்கரையோர மாகாணங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. 24, 25 மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு, மேலும் மத்திய மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள் உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. 24, 25 மே 26 முதல் யாழ்ப்பாணத்தை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் மே 24 வரை மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 24 பிறகு மழை படிப்படியாக தீவிரம் குறைந்து காற்றின் வேகம் மட்டுமே அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் இப்போது இருக்கும் காற்று சுழற்சி படிப்படியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஒரு புயலாக வரை வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.